அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹேஸ் ஹேவ். இதை எப்படி யூஸ் பண்ணுறது? அப்போ அந்த ஹேஸு ஹேவ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், சரிங்களா? அப்போ ஹேஸ் ஹேவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதே பாணி தான். இதில் எதில் எஸ் வருது? ஹேஸ். அப்போ அந்த ஹேஸ் வந்து எதை யூஸ் பண்ணணும்? ஹீ, சி, இட் மற்றும் பெயர்கள், நவுன். மிச்சம் எல்லாத்துக்கும் ஹேவ். சரி, இந்த ஹேஸ் ஹேவ்னா தனியாக வந்தால் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வைத்திருக்கிறேன் அல்லது இருக்கிறது, அவ்வளோதான். என்னிடம் இருக்கிறது, அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும். வைத்திருக்கிறேன், என்னிடம் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், சென்டென்சஸ் மேக்கிங் யூஸிங் ஹேவ் அல்லது ஹேஸ். இப்போ முதல் வாக்கியத்தை பாருங்கள், ஐ ஹாவ் எ கார். அப்போ இது நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், என்னிடம் ஒரு கார் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து we have a car. நாங்கள் ஒரு கார் வைத்திருக்கிறோம், எங்களிடம் ஒரு கார் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். you have a car. உன்னிடம் ஒரு கார் இருக்கிறது, இல்லை நீ ஒரு கார் வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது he has a car. அவனிடம் ஒரு கார் இருக்கிறது, அவன் ஒரு கார் வைத்திருக்கிறான். ஏன் இதில் வந்து உங்களுக்கு குழப்படி அந்த அவனிடம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இப்படின்னு சொல்லலாம், அவன் ஒரு கார் வைத்திருக்கிறான் அப்படி சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுனா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டோன்னு ஒரு குழப்பம் வந்துடும் உங்களுக்கு. அதனால தான் இங்கே வந்து இருக்கிறதுன்ற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஹீ ஹேஸ் ஏ கார். அவனிடம் ஒரு கார் இருக்கிறது. சி ஹேஸ் ஏ கார். அவளிடம் ஒரு கார் இருக்கிறது. ஞானம் ஹேஸ் ஏ கார். ஞானத்திடம் ஒரு கார் இருக்கிறது. தே ஹாவ் ஏ கார். அவர்களிடம் ஒரு கார் இருக்கிறது. இதில் தேங்க்யூ. இதில் பாருங்கள், நீங்கள் சொல்லலாம், நான் தானே சார் ஐனா, அப்போ நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அது பின்னாடி உங்களுக்கு ஒரு விளக்கம் நான் சொல்லுவேன். ஐ ஹாவ் ஹேட் ஏ கார்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான் வரும். அதனால் அதையும் இதையும் குழப்ப வேணாம்ன்றனால தான் இந்த இடத்துல ஹேவ் மட்டும் வந்தால் இப்படி சொல்லிக்கணும். இப்படி தான் சொல்லிடுறது தான் ஈஸியானது. என்னிடம் ஒரு கார் இருக்கிறது, எங்களிடம் இப்படியே சொன்னீங்கன்னா ஈஸியாக போயிடும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளானதான். இதில் ஹேஸ் எங்கே போடுறோன்னு பாருங்கள். எப்பயும் போல தான் ஹீ, சி, இட், அப்புறம் பெயர்கள், இதுக்கு தான் ஹேஸ். மற்றதுக்கெல்லாம் ஹேவ். அப்போ ஹேவ்னாலே இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது. இப்போ ஐ ஹேவ் அ டாக். என்னிடம் ஒரு நாய் இருக்கிறது, இல்லை நான் ஒரு நாய் வைத்திருக்கிறேன், எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? அங்கே என்ன குழப்பம்னா ஐ ஹாவ் ஹேடு ஏ கார் அப்படின்னாலும் அதே அர்த்தம், இந்த அர்த்தமும் அந்த அர்த்தமும் சேமாக வரும். அதனால தான் இந்த மாதிரி என்னிடம்னு சொல்லி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் குழப்பிக்கிற வேணாம். உன்கிட்ட பணம் இருக்கா? ஐ ஹாவ் மணி அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். என்னிடம் பணம் இருக்கிறது. ஓகேவா? தேங்க்யூ.